ஷைத்தானுக்கு ஒரு தலைவர் இருக்குது, அதுதான் இப்லீஸ். இப்லீஸுக்குள்ள பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஷைத்தான்கள் இருக்கிறான். இப்ப இவங்கட மீட்டிங் எங்க நடக்குது? எங்கட மார்க்கத்துல எதுவும் சொல்லி தராம இல்ல. எங்கட மீட்டிங் இங்க நடக்குது. என்ன மீட்டிங் இது? இது குர்ஆன் மீட்டிங். எங்கட ஆட்சி பீடம், நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அமைச்சர்மாருடைய மீட்டிங் எல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்ல நடக்கும். ஷைத்தானுக்கும் பார்லிமெண்ட் ஒன்று இருக்கா. சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஷைத்தானுடைய பார்லிமெண்ட் வந்து கடல்ல இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான யضع அர்ஷஹு அலல் மா வஃபீ ரிவாயத்தின் லி அஹ்மத் அலல் பஹர். கடல்ல தான் ஷைத்தானுடைய சிம்மாசனம், ஆட்சி பீடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஷைத்தானுடைய கூட்டம் கூடுற இடம் எங்க? கடல். அதான் அந்த கடலோரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது. இரவு நேரங்கள்ல சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது, வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது. எங்கட ஆட்களுக்கு அதெல்லாம் விளங்குறல். கண்ணில் பட்ட சாப்பாடுகள், அதுக்கு பிறகு நோய் மருந்தெடுக்கிற குணமாறல். ஏன்? மகரிபுடைய நேரம் வைத்து கடலோரம் நின்று கடல்ல திண்டிக்கிறான். மகரிபுடைய நேரம் முதலாவது புள்ளைய வெளியே கொண்டு போகவே போடாது. நேத்து நாங்க பார்த்தோம். அங்கேயும் ஷைத்தாண்ட மீட்டிங் எங்க நடக்குமோ அங்க கொண்டு போய் திண்டிருக்குது. கோல் பேஸ்ல சும்மாவே அது ஷைத்தாண்ட மீட்டிங் தானே. இலங்கையில ஷைத்தாண்ட மீட்டிங் பெருசா நடக்கிற இடம் தானே. டிசம்பர் 29 31 ஆகி டிசம்பர் கடைசியில 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அதுல எங்கட தொப்பியும் தாடியும் போற. அதுக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக அல்லாவுக்கு அன்றைய நாள்ல இலங்கையில வெறுப்பான இடம் அந்த கோல் பேஸ். அவ்வளவு ஃபித்னாவும் நடக்கும். இதுல எல்லாம் கலந்துடப்படாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு வார தண்டனை எங்களையும் சேர்த்துதான் நாசமாகும். கேட்டாங்க, புகாரில வருது, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைனி, சொந்த மைனி, சொந்த மனைவி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நல்லவங்களாக நாங்க வாழும் போதும், எங்கள்ல நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாஹ்ட தண்டனை வருமா? சொன்னாங்க, ஸைனப், பாவிகள் அதிகரித்தால் நல்லவர்களுக்கு சேர்த்துதான் அழிவு வரும். அவன் செய்யற பாவத்தால நாங்களும் சேர்ந்துதான் மூத்தா, நாங்களும் சேர்ந்துதான் மாட்டோம். அதனால எந்த இடத்துல பாவம் நடக்குதோ, ஹராம் நடக்குதோ, அந்த இடத்துல நாங்க சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு நாங்க போக தேவையில்லை. அங்க போய் யாரும் ஓதுறையும் இல்ல சுப்ஹானல்லாஹ், அதை என்னத்துக்கு நாங்க பார்க்க போவோம்? ஆண்கள் பெண்கள் கலக்குற இடம் ஹராம்.